Hi, buddies. I'm Adam with the grade 5A, 5th Members Garden School. This is the message from Savitri by Arabindo. The absolute, the perfect, the alone has entered with the silence into space. He has fashioned these countless persons of oneself. He has built a million figures of his power. He lives in all, who lives in vast alone. Space is himself and time is only he. Thank you. Bye. Hi, hello buddies. நான் உங்கள் ஆர்ஜே தீப்தா கிரேட் 9 ஃப்ரம் Primbats Garden School. Today's Karmayogi Appa's message. Knowledge becomes complete and price only when we know the determined precisely. To know what determined the creation of Hamlet or symbolism to know precisely. Thank you. Bye. Hi, hello buddies. I'm Ajay Dia, grade 6 from Primbas Garden School. Today, I'm going to tell a moral story. One day, a bear felt hungry, so he came out of his den to look for food. The bear went to the river to catch some fish. He stood by the river and saw enough fish to eat. He pounced on the fish and caught it, but then the bear thought, "This is too small fish to fill my stomach. I must catch a bigger fish." So, so he let off the small fish and waited for some time. Then again a small fish came and he again let it go, thinking that the small fish would not fit his belly. This way he caught many small fish, but let all of them go off. By sunset, the bear had not caught any big fish. He slowly began to feel tired. At the end, he remained empty stomach and thought, "All those fish together would have filled up my belly." But now it was too late. He remained hungry that day. Moral: a small fish in hand is worth a big fish in the water. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு கிராமம், ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த லேடிக்கு அவங்க ஹஸ்பண்ட் எப்போ பாரு டார்ச்சர் பண்ணிகிட்டே கோவப்பட்டுகிட்டே இருக்கார், திட்டிகிட்டே இருக்கார், சண்டை போட்டுகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அந்த அம்மாவுக்கு. மனசு ஒரு நிம்மதியாகவே இல்லை. எப்போ பாரு எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறாருன்னு இந்தம்மா பதிலுக்கு சண்டை போடுவாங்க. 2 பேரும் எப்போ பாரு சண்டை கடாவே இருந்துகிட்டே இருந்தது. அப்போது அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. மரத்தடியில் உட்காந்துருக்காரு அந்த ஆத்தங்கிற பக்கமாக. அவர் எல்லாத்துக்கும் அருளாசி வழங்குறாரு, எல்லாம் சொல்கிறாரு, ரொம்ப இதுவாக இருக்குது, நல்ல ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம பிரச்சனைக்கு அந்த சாமியாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை போய் அவங்க பார்க்குறாங்க. அப்போது இது மாதிரி சொல்கிறாங்க, என்னோடய வீட்டுக்காரர் எப்போ பாரு எதுக்கு எடுத்தாலும் சண்டை பண்ணுறோட கோவப்படுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த சாமி அவர் பேசுகிறது ஃபுல்லாத்தையும் அவர் கேட்டுகிட்டே இருக்கார். கேட்டுகிட்டே இருந்துட்டு, இதுக்கு நீங்கள் தான் சாமி எதுக்காவது ஒரு பரிகாரம் எனக்கு சொல்லணுன்னொடனே அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த சாமியார், இதுக்கு ஈஸி தாம்மா, இது பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு கரடியோட நகத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்தால் தான் இதுக்கு அந்த கரடியோட நகத்தை வச்சு தான் இதுக்கு பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க. கரடி நகத்துக்கு என்ன பண்ணுறதுன்னொடனே அந்த கிராமத்தில் பக்கத்தில் அந்த மலை ஓரம் தானே அந்த ஊர் இருந்துச்சு. அதனால் அங்கே இருக்க ஒரு கரடி எப்படியாவது நம்ம பிடிச்சி ஒரு நகத்தை இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. பட் கரடிக்கிட்ட போக பயமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த கரடி எப்படியாவது நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடிக்கு பிடிச்ச சாப்பாடு, அந்த பழங்கள் அதை மாதிரி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியோட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன கரடிக்கிட்ட. அந்த கரடியும் முதல்ல இவங்களை பார்த்தோன்னே பாஞ்சு ஒரு மாதிரி கோவப்பட வந்தது. அதுக்கப்புறம் இவங்க ரெகுலராக நார்மலாக டெய்லி போய் அந்த டைமுக்கு அதை பார்க்குறது, அதுக்கு எதாவது சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறது, தண்ணி கொடுக்குறது, அதை மாதிரி அப்படியே இருந்தோம். ஃப்ரெண்ட்லியாக அதுக்கிட்ட இருந்தோடனே அந்த கரடி குட்டி கரடி இவங்களோட அழகாக பழகிருச்சு. கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனவுடனே இவங்க அப்படியே எப்படா இவங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கரடியோட நகத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு அந்த சாமிக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி, சாமி நீங்கள் கரடி நகம் கேட்டீங்க, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு எனக்கு எப்படியாவது பரிகாரம் பண்ணி என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் சமாதானம் ஆகிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு
சொல்கிறாங்க. அப்போது அந்த சாமியார் சொல்கிறாரு, நீ தான் ஏற்கனவே உனக்கு பரிகாரத்தை நீயே கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கேட்குறாரு, இந்த கரடி நகம் உனக்கு எப்படி கிடச்சிதுன்றாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை சாமி, முதல்ல கரடி ரொம்ப கோவமாக இருந்தது, என்கிட்ட பழகலை. நான் அப்புறம் அதுக்கு பிடிச்சமான விஷயங்கள் செஞ்சு அதுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுத்து அதுக்கிட்ட நல்லா பழகி ரொம்ப பொறுமையாக அதை கையாண்டு எப்படியோ எனக்கு வேணுன்றதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த சாமி சொல்கிறாரு, இதே இதை நீ ஏன் உன்னோட வீட்டுக்காரர்கிட்ட நீ ஃபாலோ பண்ணலை? உன் கணவர்கிட்டையும் அவர் மூடு எப்படி இருக்குது, அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்து, அவர் எப்போ கோவமாக இருக்கார், எப்போ இதுவாக இருக்காருன்னு பார்த்து அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு சமாதானமாக அப்படி இதுவாகி போயிருந்தீன்னா அவரும் நீ என்ன சொல்கிறியோ கேட்டிருப்பாருல்ல. ஒரு கரடியையே மாற்ற முடிஞ்சவனால ஒரு மனுஷனை மாற்ற முடியாதா? உனக்கு அந்த பொறுமை வேணும். இதை கற்றுக்கிறதுக்காக தான் நான் வந்து உனக்கு இதை மாதிரி ஒரு பரிகாரம்னு சொல்லி சொன்னேன்னொடனே அப்போது அந்த லேடி வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நடந்த என்னென்ன சண்டை இன்சிடெண்ட் வந்ததுலே அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது நம்மளும் அந்த இடத்துல கோவப்பட்டிருக்கோம், நம்ம அந்த இடத்துல பொறுமையாக போயிருந்துருக்கலான்னு சொல்லிட்டு சாமிக்கு ரொம்ப ஆமாம் சாமி, நான் தான் தப்பு, நான் மாற்றி கண்டிப்பாக நான் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, 2 பேர் கோவமாக இருக்கும்போது ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னா, ஒருத்தர் அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகிட்டோ இல்லை அமைதியாகிட்டோ நிறுத்திட்டு பேக் அடிச்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிச்சுவேஷனே மாறிடும் இல்லையா? 2 பேரும் பீக்கில் கத்தி இது பண்ணி சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கோன்றதுனால எதிர்க்க இருக்கவங்க சொல்கிறது கரெக்டு, நம்ம தப்புன்னு ஆகிடாது இல்லையா? கரெக்டான விஷயம் எப்போவுமே கரெக்ட் தான். அதை சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு பாஸ் வச்சு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கோவத்தஞ்சம் இது சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? நம்ம இதை ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.